அவங்க விஜய் அவங்களோட தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்பீல் போயிருக்காங்க. என்னென்னா ஜட்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு அஃபென்சிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து கொடுத்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது டபுள் பெஞ்சுக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து அவங்க தேவை அப்படின்னா கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ வந்து இவங்க கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் வந்து அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரியல் ஹீரோ அது சம்மந்தமான இது வந்து ரொம்ப அபியூசிவாக இருக்குது, அதை வந்து அவரை ஒரு டிஃபேம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அதற்கான ஒரு கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் தரப்புலேருந்து போடப்படுறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இது என்னதான் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனால் ஒருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம், சிம்பிளாக எதுக்காக நீதிமன்றம் வந்து விஜய் தரப்புலேருந்து போகிறாங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒரே விஷயம்தான், அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த வழக்கில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் சார் வந்து